வரலட்சுமி பூஜைக்கு வந்து உங்களை யாராச்சும் வந்து அழைச்சிருக்காங்கன்னா, அவங்க வீட்டுக்கு நீங்க பூஜைக்கு போகும்பொழுது வெறும் கையோட போகக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து நீங்க வாங்கி எடுத்துட்டு போய் அம்மனுக்கு வந்து சமர்ப்பிக்கலாம். அதாவது பூ, அகர்பத்தி, கற்பூரம் இது போன்ற மங்கள பொருட்கள வந்து நீங்க வாங்கி எடுத்துட்டு போறது ரொம்ப சிறந்தது. இது மாதிரி பொருட்கள் தான் வாங்கி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்ல இருந்து நீங்க நெய்வேத்தியம் ஏதாச்சும் சமைச்சு கொண்டு போய் அம்மன் பாதத்துல வந்து நீங்க வைக்கலாம். இப்போ நம்ம நவராத்திரி கோலுக்கெல்லாம் வந்து கோவில்ல வந்து கொலு வச்சிருந்தாங்கன்னா, நம்ம வீட்ல நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் பூ இது போல வந்து வாங்கி எடுத்துட்டு போயிட்டு கொலுப்படிக்கு கீழ நம்ம வச்சு, அந்த பூஜை முடிஞ்சதும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி குடுப்போம் இல்லையா? அதுபோல தான் நீங்க வரலட்சுமி பூஜைக்கு யார் வீட்டுக்குன்னா போறீங்கன்னா, இது போல மங்கள பொருட்கள், நெய்வேத்தியம் இது போல நீங்க செஞ்சு எடுத்துட்டு போய் குடுத்து, அம்மனுடைய அருள வந்து பரிபூரணமா வந்து பெறலாம். வரலட்சுமி பூஜைக்கு வந்து போறவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கணுன்றத நான் லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழ இருக்க கிளிக்கபிள் லிங்க்க வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ ஸோ